This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதியமா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பண்ணி வச்சிருந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸில் இருந்து கொஞ்சோட எடுத்து இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு பொடி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். 2 கப்பு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். 2 கப்பு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உளுந்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு இப்போ கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி தட்டாது. நல்லா அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அடியில் தங்கிரும், அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு விஸ்கு இல்லைன்னா வேறு ஏதாவது கரண்டியை வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் பொங்கி வரட்டும். பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சிம்முக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சா, நல்லா திக்காகட்டும். அப்படியே கை விடாமல் கிண்டணும். கை விட்டிங்க அப்படின்னா லைட்டாக அடியில் படிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பொங்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, சைடில் பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு பொங்கி வர ஆரம்பிக்கா. பொங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை வச்சு பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 1/2 கப்பு தண்ணியில் வந்து 3/4 கப்பு அளவுக்கு கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி வந்து ரொம்ப நல்லது. நான் அதனால தான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணும்னா ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி சேர்க்குறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா அதில் கொஞ்சம் கல் இருக்கும்ல, அதனால் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்க போகிறேன். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக தெரியுதா. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை கருப்பட்டி பாகு மீன்ஸ் பாகு பதெல்லாம் தேவையில்லை. நல்லா கரைஞ்ச தண்ணி இருந்தாலே போதும். நம்ம இப்போ கருப்பட்டியை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா, முதல்ல சேர்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து லேட்டாக சேர்க்குறோம். இது எதுக்காகனா ஃபில்ட்ரு பண்ணுறது. உள்ளே வந்து நிறைய மண் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ மண் தெரியுதுன்னு பாருங்கள். மண், கல், தூசி இருக்கா, இதெல்லாம் வந்து இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம கடைசியில் வந்து அதை நல்லா காய்ச்சி ஊற்றுறோம். இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஆர்கானிக் வாங்குவாங்க, அவங்க வந்து இடிச்சே சேர்த்துக்கலாம். நம்ம வாங்குறதுல கொஞ்சம் கல், மண், தூசி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பார்த்திங்களா, மிக்ஸ் பண்ண கலர் மாறுது பார்த்திங்களா நடுவில். இதை மாதிரி நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம இப்போ ஊற்றுனதில் எல்லாமே அடியில் தங்கியிருக்கும்.
இப்படி நீங்கள் கிண்டும் போது தான் நீங்கள் மேலே வரும். ஓகேவா? நல்லா மேலே வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. பாகு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சோடு உப்பு சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து ஏற்கனவே இதில் வந்து ஏலக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம், ஏலக்காய் சுக்கு எல்லாமே, அதனால் இது எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். ஏன் அப்படின்னா அந்த உளுந்தும் அந்த கருப்பட்டியும் வந்து மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக. இது ரெண்டும் சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சோட தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அதுக்கடுத்து கிண்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து இது தண்ணியாக பண்ணியிருக்கேன், ஏன்னா குட்டி பசங்க குடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அதனால் நான் லிக்விடாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு அந்த உளுந்தும் வந்து கருப்பட்டி பாகும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த தேங்காய் தான் இதில் டேஸ்ட்டே அதிகமாக கொடுக்குறது. இந்த தேங்காய் போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உடம்புக்கும் நல்ல சத்தானது. தேங்காயும் நல்ல ஒரு குட் கொலஸ்ட்ரால் தான். இதுவும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். திரும்பி இதே மாதிரி ஒரு பவுலில் மாற்றி மேலே லைட்டாக தேங்காய் பூ போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிப்பாங்க. மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் அதிகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.